ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 23வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டம் என்னன்னா, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன், தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மன நிறைவோடு பணி செய்வேன், நான் மன நிறைவோடு பணி செய்வேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, பண்படுத்தும் சித்தம் போல பயன்படுத்தும் விருப்பம் போல, பண்படுத்தும் உன் சித்தம் போல பயன்படுத்தும் உன் விருப்பம் போல, உன் கரத்தில் நான் புல்லாங்குழல், உன் கரத்தில் நான் புல்லாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இன்னொரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு யூதாஸ் காரியத்தை பத்தி நமக்கு தெரியும், இந்த கதை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏசாப்புடைய சீடர்கள், ஏசாப்புடைய சீடர்கள் வந்து 12 பேர் ஃப்ரெண்ட்ஸ். 12 பேர்ல ஒருத்தர் தான் யூதாஸ் காரியத்.
அந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ற, ஏசப்பா கூட அவரு 3 வருஷம் அவரை கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசப்பா நன்மை செய்வதெல்லாம் கூட இருக்காரு, ஓய்வு செய்வது கூட இருக்காரு, அவரும் ஓய்வு செய்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கும்போது அந்த ஏசப்பாவுடைய அந்த முடிவு அவர் இறக்குற காலம் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாரு, பணம் ஆசைப்பட்டு அங்க இருக்கிற பரிசேயர்கிட்ட போயிட்டு நான் ஏசப்பா காட்டி கொடுன்னு சொல்லிட்டு அவர் 30 வெள்ளிக்காசு வாங்கி காட்டி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். காட்டி கொடுத்துட்டு உடனே ஏசப்பாவை கொலை செய்யும்படி என்ன பண்றாங்க, தீர்மானம் போட்டுறாங்க. அந்த டைம்ல பார்த்தா யூதாஸ் காரியத்தை அந்த வேதனை தாங்க முடியும், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேதனை தாங்க முடியாம அவர் போய் அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து போயிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு, பரிசேயர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பரிசேயர் சொல்றாங்க அது உப்பாடுப்பா எனக்கு தெரியாது சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாரு, அவரால் அந்த துக்கத்தை, அந்த வேதனை, அந்த துன்பத்தை, அந்த குற்ற மனசாட்சியில அவர் விடுபடாம அவரு என்ன பண்றாரு, போய் தற்கொலை பண்ணி இறந்துறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல சீமோன் பேதுரு கூட 3 முறை காட்டி கொடுக்குறாரு, 3 முறை மறுதளிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், சபிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அவர் யூதாஸ் காரியத்தை போல தற்கொலை பண்ணாம அவர் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அப்போ பின்காலத்துல பாத்தீங்கன்னா அவர் விழுந்தாலும் அவரு எழுந்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாக, பெரிய ஆண்டவருக்காக மறுபடியும் பெரிய ஒரு காரியத்தை, பெரிய ஒரு ஆண்டவருக்காக அநேக ஆத்மாக்களை, அநேக உத்தமர்களை உருவாக்கி அவரு பெரிய சாதனை சாதிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூதாஸ் காரியத்தை பண்றாரு, அவரு அந்த வேலை தாங்க முடியாம அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அப்படி இறக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஒரு சின்ன கதை, இது ஒரு சின்ன ஸ்டார்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நிறைய பேர் இந்த பூமியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க, பிசினஸ் தோல்வியால இறந்து போயிடுறாங்க, சில பேர் காதல் தோல்வியால இறந்து போயிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்றாங்க, இறந்து போயிடுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, கடன் கொடுக்க முடியல, கடன் அதிகமாச்சு, கடன் பிரச்சனை சில பேர் என்ன பண்றாங்க, தற்கொலை செய்ய இறந்து போயிடுறாங்க. சில பேர் படிப்புல தோல்வி அடிச்சுன்னு என்ன பண்றாங்க, சில பேர் தற்கொலை பண்ணி இறந்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அது தற்கொலை பண்ணிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தற்கொலை தான் ஒரு முடிவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தற்கொலை அது ஒரு பிசாசுடைய பெரிய ஒரு தந்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூமியில நம்ம வாழக்கூடாதபடி, இந்த பூமியில நம்ம சாதிக்க கூடாதபடி பிசாசனம் என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அநேகர் தற்கொலைனால அந்த எண்ணத்தை மனசுல தோண்டி தற்கொலை செய்யபடி அவன் மனசு தோன்றான் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் அதை தெரியாம பிசாசு தந்திரம் தெரியாம அவன் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தற்கொலை பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது பிசாசு தந்திரம், அது தேவனுக்கு பிடிக்காத காரியம். அது தற்கொலை ஒரு பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் நம்ம ஈஸியா அங்கிள் நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, சின்ன வாலி பசங்க சொல்லுவாங்க நீங்க ஈஸியா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் உண்மையாவே ஒரு காதல் தோல்வி வரும்போது அந்த சோதனை நேரத்துல வலி தாங்க முடியாது, வேதனையா இருக்கும், அந்த துன்பத்தை தாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியா வாயில சொல்லிடுறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அது மேல பாதை கடந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேதனை நேரத்துல நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம அங்க ஜெபம் பண்ணும் போது, நம்ம பர்சனல் அங்க இருக்கிற நம்ம சபை பிள்ளைகளோட ஐக்கியத்தை வச்சுக்கும் போது, நம்ம சில ஆவுக்கிற நல்ல நண்பர்களை நம்ம அவங்க ஷேர் பண்ணும் போது, ஜெபம் பண்ணும் போது, சமூகத்துக்கு போகும்போது நமக்கு கண்டிப்பா அந்த வழியில இருந்து, அந்த வேதனையில இருந்து, அந்த கஷ்டத்துல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு விடுவு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தயவு செய்து நான் ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயவு செய்து தற்கொலை செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பிசினஸ் தோல்வியா ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுளுக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது இன்னும் ஒரு பிசினஸ் தோல்வி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பிசினஸ் கடவுள் கண்டிப்பா ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம தற்கொலை செய்து கொள்ளவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்றாங்க, கடன் பிரச்சனை தற்கொலை தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாடுகள் ஒவ்வொருத்தரும் கஷ்டத்துல நம்ம போராடினப்போ யாருக்கும் தான் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உலகத்துல அனைத்து எல்லா மக்களுக்கும் என்ன மதம், ஜாதி, மொழி, இனம், மொழி எல்லா மனிதருக்கும் கண்டிப்பா கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, தோல்வி எல்லாரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம கண்டிப்பா அதுக்காக நம்ம தற்கொலை செய்து கொள்ளவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போராடி நம்ம ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜெயிச்சு சாதிச்சு காதல் தோல்வியா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க முன்னாடி நம்ம வெற்றியா ஜெயிச்சு நம்ம அநேகருக்கு பிரோஜனமா இருந்து நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடல் தோல்வியா இருந்தாங்க அதை நம்ம போராடி நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோட போராடும் கடவுள் கண்டிப்பா உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். பிசினஸ் தோல்வி இருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பிசினஸ் பண்ணப்போ நம்ம போராடி நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி செய்வோம், கடவுள் கண்டிப்பா ஆஸ்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யார் தற்கொலை செய்து மறித்துக் கொள்ள கடவுடைய செத்து போக கடவுடைய செத்துல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு நம்ம ஒரு சாதனையாளரா நம்ம ஒரு வயசாகி மறிச்சு
கடவுள் போகும்போது அங்க சந்தோஷமா கடவுளோட சந்தோஷமா வாழ இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அநேகருக்கு நம்ம நன்மை செய்யணும், அநேகருடைய கண்ணீரை துடைக்கணும். நம்ம வாழ்ந்து நம்ம ஜெயிச்சு நம்ம சாதிச்சு அநேகருக்கு ஆறுதல் செலுத்த முடியாத அநேகருக்கு நம்ம உதவியாக ஒரு பயனுள்ள பார்த்து நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமா இருக்கு நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் a nice day. God bless you. Bye friends, bye.